இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வல்லம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் 48 வயதான குமார் அப்படின்றவர். இவர் ஒரு கட்டட மேஸ்திரி, கொத்தனாராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரது முதல் மனைவி பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலமாகிட்டாங்க, இறந்துட்டாங்க. 35 வயதான மகாராணி அப்படின்ற ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. முதல் மனைவி மூலமா 24 வயது மற்றும் 22 வயதுல 2 மகன்கள் இருக்காங்க. இரண்டாவது மனைவி மகாராணி மூலமா 14 வயது மற்றும் 12 வயதுல 2 மகள்கள் இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது கடந்த 10 ஆண்டுகளாகவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. அதன் பிறகு குமார் பார்த்தீங்கன்னா குடிக்கின்ற பழக்கம் கொண்டவர் அப்படின்ற காரணத்தினால 2 பேருக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கின்றது. குடிக்கின்ற பழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மகாராணியினுடைய ஆட்டம் கொஞ்சம் ஓவராகவே இருந்திருக்கின்றது. என்னதான் 14 வயது 12 வயதுல 2 மகள்கள் இருந்தாலும், மகள்களுக்கு எல்லாம் தெரிகிற ஒரு வயதாக இருந்தாலும் இந்த மகாராணியினுடைய ஆசை வேற மாதிரி போயிருக்கின்றது. அவளுடைய கேடுகட்ட தனத்தால தற்போது ஒட்டு மொத்தமாக குடும்பமே சிதைந்து போயிருக்கின்றது என்றுதான் சொல்லணும். இந்த மகாராணியின் வீட்டுக்கு அருகே பார்த்தீங்கன்னா 30 வயதான ஆசிரியர் செந்தில் அப்படின்றவன் ஒரு கேடுகட்ட பையன் வசித்துட்டு வரான். இந்த செந்திலுக்கும் மகாராணிக்கும் பார்த்தீங்கன்னா பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாகவே இந்த பழக்கம் இருந்திருக்கின்றது. ஆனால் இது பற்றியெல்லாம் தெரியாம இந்த குமார் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது என்ன வரது என்ன அதோடு இருந்திருக்கிறாரு. குடிப்பழக்கமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதன் காரணமாக இந்த மகாராணி இவங்கூட ஏன் நாம் கஷ்டப்படணும், நாம் மகாராணி போல அந்த ஆசிரியர் செந்தில் கூட சுற்றலாம் அப்படின்ட்டு கடந்த 5 வருடங்களாகவே இவங்களுக்குள்ளார நட்பு அதிகமாகி ஒரு கட்டத்தில் பேசுறதோட நிறுத்தி கொள்ளாம வெளி இடங்களுக்கும் செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக செஞ்சிக்கு, அதாவது செஞ்சியில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை என்று சொல்லுவாங்க, அந்த பகுதிகளுக்கு வாரத்தில் 2 முறை இவங்க போயிட்டு சுற்றி விட்டு வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த காதலர்களுக்கும் கள்ளக்காதலர்களுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த இடம் அங்கே ஒரு தனிமை போல, தனிமையான இடம் போல இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு அங்கே இவங்க எல்லாம் சென்று வருவது, அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் சென்று வருவது வழக்கமாகவே தொடர்ந்துட்டு வருது. சரி, இந்த விவகாரம் எப்போது குமாருக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. எப்படின்னா அவர் ஒரு கட்டட வேலை விஷயமா போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் போயிட்டு வரும்போது இவங்க 2 பேரையுமே கையும் களவுமாக நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, இந்த சமயத்தில் போய் நாம் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணால் அது பெருசாகிடும், வீட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த குமார் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கடும் கோபத்தோடு போயிருக்கிறாரு. இந்த மகாராணி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஆசிரியர் செந்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு மாலை 6 மணிக்கு மேலே தான் வந்திருக்காங்க. குமார் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதற்கு அந்த மகாராணி என்ன சொன்னாங்க தெரியுமா, விவசாய வேலைக்காக போயிட்டு வரேன், 2-3 விருதி காலையில் போனேன், இப்போ தான் முடிஞ்சது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியிருக்கா. ஏண்டி, உங்கள் 2 பேரையும் நான் நேரில் பார்த்தேன், என்கிட்டயே நீ விவசாய வேலைக்கு போயிட்டு வரணும் பொய் சொல்கிறியா அப்படின்ட்டு குமாருக்கு கடும் கோபம்
என்ன நடந்தது அப்படின்றத பற்றி கேட்டிருக்கிறாரு. அப்போதுதான் ஒட்டுமொத்த உண்மையையுமே கக்கி இருக்கா இந்த மகாராணி. ஆமா, எனக்கு அந்த செந்தில் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியும், கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாகவே நாங்கள் இந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டும் கணவர் குமாரிடமே நேரடியாகவே சொல்லியிருக்கா. இதனை சற்றும் எதிர்பாராத குமார் பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் தாக்கியிருக்கிறாரு. இதனால் கோபமான மகாராணி மிக பெரும் அளவில் ஒரு திட்டம் போடுறா. உடனே மறுநாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மகாராணி ஆசிரியர் செந்திலுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி நம்மளுடைய விஷயம் குமாருக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்படியே போச்சுன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது, அது மட்டும் அல்லாமல் எனக்கும் தொல்லைகளை தர ஆரம்பிச்சிடுவான் அப்படின்ற காரணத்துக்காக நாம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது இந்த குமாரின் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு. அதன்படி குமார் பார்த்தீங்கன்னா அதற்கு 2 நாள் கழித்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகிற இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் செந்திலும் மகாராணியும் மறைந்திருந்து தாக்கியிருக்காங்க. இதனால் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. யார் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியலை இந்த குமாருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு முகத்தை மூடி இருந்தாங்க. சரி, இந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறை தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் யாருமே எதிர்பாராத வகையில் இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழித்து அந்த மகாராணியின் வீட்டில் மகாராணியும் சரி அந்த கணவர் குமாரும் சரி காலமாகிட்டாங்க. திடீரென ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. அதாவது தவறான முடிவு எடுத்துட்டு 2 பேருமே இறந்துருக்காங்க. காலையில் வெகு நேரமாகியும் வீட்டு கதவை திறக்காததால் ஜன்னல் வழியாக அந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க. அப்போது தான் இந்த சம்பவம் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வந்தது. சரி, குமாருக்கு தான் இவங்க ஸ்கெட்சி போட்டாங்க. ஆனால் இந்த மகாராணி எப்படி சேர்ந்து குமார் கூடவே சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்றது தான் மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அந்த செந்திலுக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி செந்தில்குமார், செஞ்சி இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை மீட்டு முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. சம்பவம் நடந்த வீட்டில் தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்தினாங்க. இந்த மகாராணியின் நடத்தை சரியில்லாத காரணத்தினால மனைவியே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற கோபம் குமாருக்கு இருந்ததால் மகாராணியின் கதையை முதல்ல முடிச்சுட்டு அதன் பிறகு தனக்கும் பிரச்சனை வருமோ அப்படின்றத நினைத்து பயந்து குமாரும் அதே ஒரு முடிவை தவறான முடிவு எடுத்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியானது. அதன் பிறகு தான் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணமான அந்த ஆசிரியர் செந்தில், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.